பாமுகம் டிவியிலான தமிழ் வானொலி ஊடாக உறவுகள் இணைந்து கேட்டும் பார்த்து கொண்டும் இருப்பது இன்றைய நாள் பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் 24/2/2026 பொழுது ஆரம்பமாகின்றது. பயனும் பகிர்வும் நிகழ்ச்சி தொகுப்போடு ஜெயானரசன் அவர்கள் வணக்கம். பாருங்கள். வணக்கம் அணி. எஃப்ஏ டிவியில் அண்ணன் தமிழ் ரேடியோ பாமுக அதிபர் நடாமோகன், பாமுக தோப்பாளனி கலைவாணி மோகன், பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பாமுக எல்லா உறவுகளுக்கும் காலை வணக்கம். நான் ஜூமலிருந்து திருமதி தியானடேசன். இன்று பயணம் பகிர் நிகழ்வு 240 சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2026 தமிழ் மண்பால் கலைகள் ஊக்குவிக்கும் மாதம் மாசி மாதம். இதனை அதிபர் நடாமோகன் அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருந்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இந்திய நிகழ்வில் மானிப்பாய் நவாலி நகரத்திலிருந்து பொருளாதாரத்துறை அதாவது கொமர்ஸ் ஆசிரியர் பகிர வந்துள்ளார். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நீங்கள் வட்டுக்கோட்டையில் பிறந்து 1ஆம் வகுப்பு தொடங்கி 5ஆம் வகுப்பு வரையும் யாழ் பெரிய பிலம் கொக்குவில் மகா வித்தியாலயத்தில் படித்திருக்கிறீர்கள். பிறகு 7 தொடங்கி அட்வான்ஸில் இந்து கல்வி வட்டுக்கோட்டையில் படித்திருக்கிறீர்கள். பிஏ பொருளாதார பட்டாதாரியாக கொமர்ஸ் துறையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்து 2016ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் அப்பையும் உங்களுக்கு பன்னார் ஆண்டான்குளம் மகா வித்தியாலயத்தில் படிப்பித்திருக்கிறீர்கள். அங்கு பல நகரங்களிலும் 2-3 நகரங்களில் படித்து முடித்து போட்டு இப்போது சண்டிலிப்பாய் 2024ஆம் ஆண்டு நீங்கள் வந்து சண்டிலிப்பாய் மகா வித்தியாலயத்தில் ஏஎல் பெரிய உயர்தர வகுப்பு பிள்ளைகளுக்கு கொமர்ஸ் வகுப்பு படிப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அத்துடன் நீங்கள் ஆசிரியர் சங்கத்தின் ஒரு தலைவராக இருக்கிறீர்கள். அத்துடன் வடக்கு மாகாண செயலாளராக உங்களுடைய ஆசிரியர்களுக்கு செயலாளராகவும் நீங்கள் பணிபுரிகிறீர்கள். உங்களை அறிமுகம் செய்துவிட்டு உங்களோட பணியை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாருங்கள். வந்து மகா வித்தியாலயத்தில மாமண்டலிருந்து எல்லாரும் வீடியோ இல்லாம சத்தம் வரல. வணக்கம். முதலாம் ஆண்டிலிருந்து மட்டும் நான் வீடியோ இல்ல, நீங்க வீடியோ போடுங்க ப்ளீஸ். வீடியோ போடுங்க. வீடியோவும் போட்டு கதையுங்கோ. வீடியோ ஆன் பண்ணியாச்சு. வீடியோ வரையில லேப்டாப்ல எல்லாம் இருக்கிறீங்க. அப்ப என்னது வீடியோ போடுங்க, ஆடியோவையும் போடுங்க. ஆடியோ போட்டுக்கிறீங்க, வீடியோ போடுங்க. நான் இப்ப சரிங்க கதைங்கோ. வணக்கம். அது மேக் ஆஃப்ல இருக்குது. நிஜகரன்
ஹலோ, அப்படியே ஸ்டில்ல தான் நிக்குறார். பாடலையிலே கற்பிணி ஆரம்பித்து படம் வரையில் உங்களோட வீடியோ வர தொடர்ந்து இல்லை. அப்ப கதைங்கோ. தொடர்ந்து தொடர்ந்து ஆஹ், மன் அடமன் மத்திய மகா வித்தியாலயம், மற்றது மன் இலுப்பக்கடவை தமிழ் மகா வித்தியாலயம், அடுத்ததாக மன் சென்ட் லூட்ஸ் தமிழ் மகா வித்தியாலயம் போன்ற பாடசாலைகளிலே கல்வியை கற்பித்தேன். கிட்டத்தட்ட 8 வருஷமாக நான் வெளி மாவட்டத்தில் சேர்ந்தேன். அங்கே பல்வேறு சமூகத்தினோட அளவலாகக்கூடிய பண்பு கிடைத்திருந்தது. என்று சொன்னால் நாங்கள் இங்கே உச்சை சமூகத்தோட நாங்கள் பழகி கொண்டிருந்த வாய்ப்பு அங்கே வந்து பல்லின சமூகமா இருந்தது. இஸ்லாமிய நண்பர்கள், அதே நேரத்தில் கிறிஸ்தவ நண்பர்கள் என்று சொல்லி பல்வேறு சமூகத்தோட பழகக்கூடிய வாய்ப்பை எனக்கு இந்த பணி எனக்கு பெற்று தந்தது. அப்ப இதுல இருந்து நான் புது விருப்பங்களையும் கற்றுக்கொண்டேன். ஏனென்றா இங்க எங்களுக்கு அண்மையில வந்து வெற்றி சமயங்கள் என்பது குறைவு. சாதாரணமா நாங்கள் இங்க இருக்கிற சமயம் விட எங்களுடைய சைவ சமயத்தோடு நாங்கள் பழகி கொண்டிருப்போம். அப்ப அப்படி சில கூறுங்கோ. யாழ்ப்பாணத்திலே எடுத்துக்கொண்டோம். தொடர்ந்து அங்கேயே கூடிய கூட விதிவிலக்கு மற்ற 14ஆம் ஆண்டு வேளையில அபிவிருத்தி பணிகளும் அங்க தொடர்ந்து இருந்தது. வீதி போக்குவரத்து எங்களுக்கு சீர்படுத்தி தந்திருந்தால் எங்களுக்கு 2009க்கு பிற்பாடு போனாக்க 2015 மட்டும் அந்த கிரவல் ரோட்டோடு தான் வன்னி பகுதியில் தங்களுடைய கற்பித்தல் பணியை செய்திருந்தார்கள். நாங்கள் அது பிற்பாடு எங்களுக்கு என்ன கிடைத்தது என்றால் வீதி போக்குவரத்தையும் சீராக சீர் செய்து அரசு இருந்தபடியா நாங்கள் அங்க இலகுவா போய் வரக்கூடிய ஒரு சமூகத்தினருடைய நாங்கள் அளவலாகுகின்ற போது எங்களுக்கு கூடிய வரவேற்பு எங்களுக்கு கிடைத்திருந்தது. ஏனென்று சொன்னால் யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் என்று சொன்னால் அங்கே விருப்பத்துடன் வரவேற்பினோம். கூடுதலா மாணவர்கள் என்றாலும் சரி எங்களோட அளவலாகிற பண்புகள் வந்து அபரிவிதமாக சொந்த மாவட்டங்களோட ஒப்புடைய குறிப்பா யாழ்ப்பாணம் இல்ல ஜெயநாதன் அவர்கள் சரி வராது. அவர் வீடியோவும் இல்ல, ஆளும் இல்ல, நீங்க வீடியோ இல்லாம தெரியல, இதுல சரி கதைக்கிறீங்க, வராது. 15 வச்சு கதைக்கிறீங்க. என்ன பிறகு ஒரு நாள் நேரடியா எடுத்து கதைக்கணும். நீங்க என்ன 15 வச்சா கதைக்கிறீங்க? நேரடியா இல்ல அவரை வந்து கதைக்க சொல்லி சொன்னேன் நான். ஆமா, இது ஓகே தானே, கஞ்சி கொடுக்க நான் நேரடியா தான் காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். இல்ல உங்களோட இதில் வாயுண்டு மாடி இல்லை ஒன்று கதைக்கு இல்லை. எல்லாம் சவுண்ட் எல்லாம் இருக்குது. ஆடியோவும் ஓகே, கதைக்கிறது எல்லாம் விடாங்குது எங்களுக்கு. கதைக்கிறவங்க தாங்க நீங்க கதைக்கிறவங்களுக்கு வாய் ஆடை தெரியலே. ஸ்டில்ல நின்று கதைக்கிறீங்க. ஓகே, கதை சூமில காட்டுது 7 பேர் பாடிச்சு காட்டுது. நீங்க உங்களை முதல் அறிமுகப்படுத்திட்டு தொடங்குங்க. கதைக்கிறது விளங்கு இல்லை, ஒன்றும் விளங்கு. நீங்க சும்மா ஸ்டில்ல இருந்து காப்பி பண்ணி கதைக்கிற மாதிரி கேட்குது. அப்படியே சவுண்ட் காணாம இப்ப கேக்குதா? வணக்கம் சொல்லுங்க பாப்போம். வணக்கம். கதையுங்கோ. உங்களை சின்ன அறிமுகம் செய்து வையுங்கோ முதல். வணக்கம், நான் மனோர் ராசன் விஜயகரன். என்னுடைய சொந்த ஊர் வந்து வட்டுக்கோட்டை. நான் தரம் 1 முதல் 7ஆம் ஆண்டு மட்டும் நான் யாழ்ப்பாணம் மகா வித்தியாலயத்தில் கல்வி உயர்தர கல்வி தொடர்ச்சியாக நான் என்னுடைய சொந்த ஊரான வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில தொடர்ந்து கல்வியை கற்றிருந்தேன். வித்தியாசமா பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான நீங்க கதைக்கிறது சரியில்லை. இந்த பதிவில் போறது இப்படி கதைக்கிறது சரியில்லை. இப்படி நீங்க எங்களோட சும்மா சாதாரணமா கதைக்கிற மாதிரி கதையுங்கோ.
ரைட். எங்களுக்கு சவுண்ட் இருக்காம இருக்கும். சவுண்ட் கிட்ட என்ன சவுண்ட் வருது? வீடியோ வருதா? வீடியோவும் வருது, உங்களோட சத்தம் வித்தியாசமாக வருது, வித்தியாசமா இருக்குது. நீங்க நேரடியா கதைக்கிறது போல இல்லை. அப்படியா? கிளியர் இல்லை எனக்கு. சரி சரி, நான் இப்ப பாருங்க. திருப்பி ஆரம்பத்துல இருந்து சொல்லட்டா? தொடங்கி சொல்லுங்க, நேரம் போகுது. ஓ. அனைவருக்கும் வணக்கம். நான் மனோர் ராசன் விஜயகரன். எனது சொந்த ஊரானது வட்டுக்கோட்டை. நான் ஆரம்ப கல்வியை வந்து 1ஆம் ஆண்டிலிருந்து 7ஆம் ஆண்டு மட்டும் யாழ்ப்பாணம் பெரியபுரம் மகாவித்தியாலயத்திலே கல்வியை கற்றிருந்தேன். பிற்பாடு எனது கல்வி மட்டும் நான் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியிலே கல்வியை கற்றிருந்தேன். மேற்பாடு நான் உயர் வித்தியாசமா இருக்கு வைக்கிறேன். நீங்கள் பதிவுல வச்சுட்டா கதைக்கிறீங்களா இப்ப? நான் நினைக்கிறேன் அங்க அவியலுக்கு லைன் கிளியர் இல்லையான்னு. சத்தம் வருது, அசைவில்லாம இருந்து. அதான் அவியலுக்கு அந்த இது சரியில்லைன்னாலும் அப்படி வரும் மக்கள். நெட் இல்லாம. ஜியாக்கா ம். அந்த மக்கி வச்சிருக்கிறாரு தானே. இப்ப இயர்போனை வந்து கழுத்துல போட்டுக்கொண்டு மக்கி மூலம் கதைக்க சொல்லி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அவர் தலையில போடாம கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுட்டு அந்த மக்கால கதைக்க சொல்லுங்க. செல்வியக்கா இப்ப கதைக்கிறதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல. அவர் வீடியோ வந்து ஸ்டில்லா அடி அடி அவருக்கு நெட் அதான் பிரச்சனை. record இல்லாம அப்ப கதைக்கிறதும் கதைக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவர் நெட் பிரச்சனை. இல்ல கதைக்கிறதும் மணி விளங்குது இல்லையா? எல்லாம் கொஞ்சம் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க, கதைங்க பாப்போம். கதைக்கிறது விளங்குதா? ஓ, கதைங்க. வணக்கம். நான் மனோர் ராசன் விஜயகரன். நான் சொந்த ஊர் வந்து வட்டுக்கோட்டை. விட்டு விட்டு வருது, ஒன்றும் விளங்க இல்லைங்க, கதைக்கிறவள்ளே விளங்க இல்லை. அங்க சில நெட் பிரச்சனையா இருக்கும். சொன்னா நேற்று நான் அந்த அவையிட்ட போய் செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓமென்று சொல்லி போட்டு அப்புறம் எனக்கு வாங்கிட்டேன். நீங்கள் நெட் பிளே கதைக்கிறீங்களான்னு சொன்னேன். இப்போ கதைங்க பார்ப்போம். வணக்கம். 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 இப்போ சொல்லுங்க, கதைங்க. வணக்கம். நான் மனோர் ராசன் விஜயகரன். எனது சொந்த ஊர் வட்டுக்கோட்டை. சத்தம் காணாது. வணக்கம். நான் மனோர் ராசன் விஜயகரன். என்னுடைய சொந்த இடம் வந்து வட்டுக்கோட்டை. நான் 1ஆம் தரத்திலிருந்து 7ஆம் தரம் மட்டும் யாழ் கொக்கு சத்தம் வரையில கல்வியை கேட்டேன். சத்தம் காணாது, இங்க கேட்கல. தொடங்குங்க பாப்போம். வணக்கம்.
வரையில சத்தம். வணக்கம் நிஜகரன். வரையில இடத்தை மாத்தி மாத்திட்டு வையுங்க வாப்பேன். இடத்தை மாத்துங்க வாப்பேன். வெளியில வச்சு கதைங்க வாப்பேன். ஹாலுக்குள்ள லேப்டாப்பா வச்சிருக்கிறீங்க. ஆமா. அப்ப வெளியில வைங்க வாப்பேன். வெளியில வச்சு கதைங்க வாப்பேன். வணக்கம். இப்ப கேக்குதா? இப்ப கேட்குது. கதைங்க சொல்லுங்க. நேரம் போது சொல்லு. உங்களோட பணிகளை பற்றி கதைங்க. அறிமுகம் செய்துட்டீங்க தானே மிச்சம். நான் வந்து தொழில் பாட ஆசிரியராக 2016ஆம் ஆண்டு நியமனத்திற்கு குறிப்பாக அண்ணாகுளம் ரோமன் கல்லூரி மகாவித்யாலயம் மற்றும் பணியில இழுப்பக்கட வைத்தாங்க மகாவித்யாலயம். அடுத்ததாக மன்னார் சென்ட் லூட்ஸ் தமிழ் மகாவித்யாலயம் ஆகிய பாடசாலைகளை கல்வி மாணவர்களுக்கு கற்பிக்கும் பொருளாதார பாடத்தை பிற்பாடு 2024ஆம் ஆண்டு அளவிலே பிறகு வருடாந்த இடமாற்றத்தின் அடிப்படையிலே யாழ்ப்பாணம் இந்த 8 வருஷ காலகட்டத்திலே குறிப்பாக நான் வன்னிப்போ இந்த சேவையாற்றிய காலத்தில் பல்வேறு அனுபவங்களை பெற்றுள்ளேன். வன்னிமனங்களை பல்வேறு விதமான விடயங்களுக்கு எங்களை ஊக்குவித்திருக்கிறது. பல்வேறு சமூகத்தினரோட நாங்கள் வளரக்கூடிய வாய்ப்புகளையும் எங்களுக்கு தந்திருக்கிறது. பல்வேறு சவால்களையும் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய சூழல் அங்கிருந்தது. ஏன்னா நாங்கள் இங்கிருந்து போயிட்டு சில இடங்கள்ல வந்து எங்களுடைய கற்பித்தல் பணி கூடுதலாக எதிர்பார்க்கப்பட்டது. நாங்கள் கற்பித்தல் பணிகளோடு மேம்படுத்திக் கொண்டு இன்னொரு வகத்தில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டியது அல்லது எங்களுடைய அன்றாட கருமங்களை செய்கிற வேலைப்பாடுகளிலேயும் வந்து நாங்கள் இடர்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழல் இருந்தது. நாங்கள் 2016ஆம் ஆண்டு கால பகுதியில் நாங்கள் அங்கே சென்றோன்று நாங்கள் ஆரம்பத்தில் திருமணம் செய்வதற்கு முன்பு கிட்டத்தட்ட போய் வர்ற சூழல்கள் இருந்துச்சு. குறிப்பா சில ஆசிரியர்கள் வந்து 32 வீதி ஓரமாக இருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் வீட வந்து போயிடும். ஹைவே என்ன வழியா வந்து மூலவம் என்ன செய்யணும்னா அடுத்தடுத்த நாள் காலமே 4 மணி 4:30 அப்படி ஒழிக்கிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே இருந்து ஒழிக்கிட்டு பின்னேற இங்க வர ஒரு 4 காலம் ஆகும். அவ்வாறான ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் அவ்வாறாக போய் வரக்கூடிய சூழல் எனக்கு கிடைத்திருந்தது. கொஞ்சம் அது கடினமான காலம் தான். என்னென்று சொன்னால் அப்படி போய் வர்றதுன்றது சில பேருக்கு இலக்குவாயிருக்கும், சில பேருக்கு நோய் தாக்கங்கள் கூடிய சூழல்லாம் காணப்படுறது. நிறைய பேர் குறிப்பா எங்களோட வேலை செய்கிற சக ஆசிரியர்கள் மற்றது ஆசிரியர்கள் நோய்வாய்ப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை இருந்தது. ஒட்டுமொத்தமா எங்களுக்கு நல்ல விடயங்கள் அதே நேரத்திலே நிறைய பேருக்கு உடல் ரீதியாக நோய் வாய்ப்புகள் நோய் தன்மை அதிகரிக்கக்கூடிய சூழலையும் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருப்பது. நிறைய ஆசிரியர்கள் வெளி மாவட்டத்துக்கு போய் வர்ற சூழல்கள்ல இப்ப திருமணமான ஆசிரியர்களுக்கு வந்து இந்த கரிக்கு தேர்வு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எதிர்நோக்கி இருந்தார்கள். பிள்ளப்போரின்மை போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்நோக்கி இருந்தார்கள். அது கண்கூடா கண்ட ஆட்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் பஸ்ல போயிட்டு சில இடங்கள்ல குறிப்பா என்ன மணியுண்டு அடிச்சு மணிச்சத்தம் ஒன்று கேக்குது எங்கால. அதை நிப்பாட்டுங்க. என்ன சத்தம் கேக்குது? மணி சத்தம் மாதிரி. கோயில் கோயில் இருக்கு பக்கத்துல.
பின்னுக்கு அங்கால திருவிழா நடக்குது அங்கால கட்டுப்படுது. இல்லை, வேற ஏதோ சத்தங்க உங்களோட போன ஏதோ வேலை செய்து கொண்டு இருக்குது. சரி கதைங்க. அப்ப அப்படியான சூழ்நிலைகள் இருந்துச்சு. அப்ப நாங்கள் கிட்டத்தட்ட அந்த 8 வருஷமும் குறிப்பா நான் வந்து 2016 படியா 17 18ஆம் ஆண்டு திருமணம் முடிந்தபடியா நானும் எனது மனைவியும் வந்து குறிப்பா அங்கே பஞ்சார் மாவட்டத்திலேயே வாடகை வீடுகளில் தங்கித்தான் நான் பாடசாலைக்கு சென்று எனக்கு இந்த உணவு பிரச்சனையை எனக்கு தனிப்பட்ட முறையிலே ஏற்படவில்லை. என்றாலும் எங்களுடைய சகோதர ஆசிரியர்கள் கடுமையாக கடையில சாப்பிட்டு உடல் ரீதியான பிரச்சனைகள் சத்தம் கிளியரா இல்லாம இருக்கு. சத்தம் கிளியர் இல்ல. நேரடியா கதைக்கிறது சத்தம் கிளியர் இல்லாம இருக்கு. கொண்டு விளங்க இல்லை. மற்றவர்களுக்கு பார்த்து கேட்டு கொண்டு இருக்கிற உறவுகளுக்கு விளங்காம இருக்கலாம். எனக்கும் விளங்க இல்லை. என்னண்டு கதைக்கு என்ன கதைக்கிறீங்களே விளங்காம இருக்கு. தொடருங்கள் பார்க்கலாம். வேறான சந்தர்ப்பங்கள் நீங்க மன்னார்ல படிப்பிக்கல உங்களோட அங்கத்தை மக்கள் எப்படி உங்களோட பழகினார்கள், பிள்ளைகள் எப்படி உங்களோட அணுகுமுறை எப்படி இருந்த உங்களுக்கு அங்க பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கல? எங்களுக்கு நாங்கள் அங்கே 26 வயதுல நான் 26 வயதுல 26 வயதுல நான் நியமனம் பெற்று அங்க சத்தம் வடிவா விளக்கம் இல்லாம இருக்குது. நான் மானிப்பால நவாலியில இருந்து நாட்கள் எடுத்து கதைச்சனா இப்படி சத்தம் வந்து வராம இருக்கே இல்ல. என்ன ஒன்றும் விளங்க இல்ல. நீங்க கதைக்கிறது எங்களுக்கு உங்களுக்கு விளங்குது இல்ல. என்ன சொல்றீங்கன்னு விளங்காம இருக்குது. லேப்டாப்ல ஒன்று பெறாது. அது நீங்க ஓல்டு தானே இருக்கிறீங்க. அதுல ஒன்றும் நீங்க செய்ய தேவையில்லை. நீங்க கதைக்கிறது விளங்குது இல்லை. இப்ப கதைக்கிறது கேக்குதா? இப்ப கதைங்க. அப்ப மன்னார் மாவட்டத்துக்கு நாங்கள் நியமனம் பெற்றிருந்த வேளை அங்கே இருக்கும் மக்கள் மற்றது மாணவர்கள் எங்களோடு அன்பாகவும் பண்பாகவும் எங்களோட பழகிக்கிட்டு இருந்தார்கள். ஏனென்றால் எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வட்டுக்கோட்டையிலிருந்து போய்க்கு அது ஒரு புதிய ஒரு சமூகம் எங்களுக்கு. ஏனென்றால் நாங்கள் இங்கே வந்து கிறிஸ்தவ சமூகத்தோடையோ இல்லை இஸ்லாமிய சமூகத்தோடையோ பழகிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு மிகவும் குறைவு. அவ்வாறான சந்தர்ப்பத்தை நான் காணலை. இஸ்லாமியர்களையே நாங்கள் இப்போ இஸ்லாமிய சமூகத்தோடு சேர்ந்தவர்களையே அங்கே அவதானித்தது முக்கியமான விஷயமா எங்களுக்கு பாருது. அதே மாதிரி இங்கே கிறிஸ்தவர்கள் இங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களோடு பார்க்க நாங்கள் அது கூட விஷயங்களை அறிஞ்சு கொண்டிருந்தோம். அவைகளுடைய அந்த வழிபாட்டு முறைகள், ஒவ்வொரு பாடசாலையும் நாங்கள் அங்கே போய் அவருடைய வழிபாட்டு முறைகள், மற்றது அந்த அவர்கள் செய்கிற அந்த செயற்பாடுகள் எல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு விடயத்தை எங்களுக்கு தந்திருந்தது. என்று சொன்னால் எங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறவர்களுக்கு வந்து பொதுவாக கிறிஸ்டியன் என்று சொல்லி போட்டிருந்தீங்கன்னா, ஆனால் அது அவைகளுக்குள்ள அந்த சமூகத்துக்குள்ளே இருக்கிற விடயப்பரப்புகளை வந்து எங்களுக்கு முழுமையாக ஆராயக்கூடிய தன்மை என்றும் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிற சூழல் இருக்கும். இப்போ அங்கே போனது பிற்பாடு நாங்கள் இந்த பாடசாலைகளில் அந்த அவர்களுடைய கிறிஸ்தவ கீதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட எங்களுடைய அம்மன் வழிபாட்டிலே படிக்கக்கூடிய மாதிரியான பாடல்கள் அவர்கள்ட்டையும் இருக்குது. அவர்கள் அதை இசையோட படித்து எங்களுக்கு அதை சொல்லித்தரீங்க அல்லது அவையில் அந்த மேடையில் செய்ய எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஏன்னா நாங்கள் உலகாலம் வந்து இப்போ இங்கே எங்களுடைய பாடசாலையில் வந்து சைவ பாடங்கள், சைவ சம்பந்தமான விஷயங்களை மட்டும்தான் அறிஞ்சிருந்தார்கள். வேறிய விடயங்கள் அறிகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தது. இது ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தந்திருந்தது. இப்போ இந்த அது மாதிரி இஸ்லாமிய ரீதியாக இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு முறைகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கூட அறிஞ்சிருந்தோம். அங்கே இருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் அதை விட குறிப்பாக இந்த மாணவர்களுடைய விடயப்பாடை பார்க்க மாணவர்கள் வந்து எங்களுக்கு கூடுதலாக எங்களை நம்பி மட்டும்தான் படிக்கக்கூடிய சூழல் ஒன்று இருக்குது. நான் இந்த பகுதிகளில் பார்த்துருக்கு. குறிப்பாக இழுப்பக்கடவை பகுதி, அங்காள மன்னார், செல்லூர்ஸ் இல்லை மகா வித்தியாலயம் அந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் கொஞ்சம் குளம்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவிலாம் குறிப்பாக அந்த தனியார் கல்வி நிலையங்கள் என்ற வாசனையே இல்லாத மாணவர்களாகத்தான் அவர்களை காணப்பட்டார்கள். அப்போ அவர்களுக்கு மும்மத சமய பிள்ளைகளோட நீங்க பழகி இருக்கிறீங்க. மும்மத சமய பிள்ளைகளோட நீங்க பழகி இருக்கிறீங்க.
அவருடைய கலாச்சாரத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆசிரியர்மாரும் அப்படி இருந்தார்களா உங்களோட பாடசாலையில்? இல்லை எல்லாரும் தமிழ் மக்கள், தமிழ் ஆசிரியர்மார் தானே படிப்பித்தார்களாங்க? எங்களுக்கு எங்களுக்கு படிப்பிச்ச அல்லது நாங்கள் சத்தம் உங்களுக்கு அவ்வளோ கிளியர் இல்லாமல் இருக்குது, என்னன்னு எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் எங்களோட ஏற்றி கற்பித்த வச்சுக்காதீங்க. ஆசிரியர்கள்ல எங்களோட கற்பித்த ஆசிரியர்கள்ல கிட்டத்தட்ட நாங்கள் அந்த பாடசாலையை எந்த பாடசாலையை எடுத்துக்கொண்டாலும் குறிப்பாக வன்னி பகுதியில் இருக்கிற ஆசிரியர்கள்ல மொத்தமா நாங்கள் 100% பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 80% ஆசிரியர்கள் குறிப்பா யாழ் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்களாகவோ அல்லது வெளி மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாவட்டத்துக்கு அவர்கள் வெளி மாவட்ட ஆசிரியர்களாகவே காணப்படுவினம். அந்த உள்ளூர் ஆசிரியர்கள் காணப்படுகிற சந்தர்ப்பங்கள் மிக சொற்ப அளவிலேயே காணப்படும். என்று சொன்னால் அந்த பகுதிகளில் வந்து இன்னும் வளர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது அவர்களை வளர்ச்சி அடைய செய்யறதுக்கான ஏதுநிலைகள் இன்னும் பல காலம் செல்லும் என்று தான் நினைக்கிறேன். அவியல் சுயமா வந்து அந்த பகுதிகளில் வந்து கல்வி பல்கலைக்கழகம் சென்று அல்லது ஏதோ ஒரு வழியிலே அங்கே ஆசிரியர்களாக நியமனம் போடுறதுக்கான காலகட்டம் இன்னும் ஒரு 15-20 வருஷம் செல்லும் என்று தான் நினைக்கிறேன். அவ்வளோத்துக்கு வேண்டிய காலகட்டம் இன்றளவும் கூட வெளி மாவட்ட ஆசிரியர்களின் சேவையை நம்பியே இந்த வன்னி பிராந்திய ஆசிரியர்கள் இப்போவும் காணப்படுகிறார்கள். இந்த பிரச்சனை தொடர்ந்து இருக்கிற காரணத்தினாலதான் எங்களுக்கு நான் இப்போ குறிப்பாக நான் ஆசிரியர் சங்கத்தில் வந்து வடக்கு மாகாண செயலாளராக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நிறைய பிரச்சனைகளை நாங்கள் அறிஞ்சு அதுக்கு தீர்வுகளை கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80% ஆசிரியர்கள் வெளிமாவட்ட சேவையை அங்கே பூர்த்தி செய்து போட்டு மீளவும் தங்களுடைய தாய்மண்ணுக்கு வரும்போது, குறிப்பாக வடபகுதி எங்களை யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் காணாமல் அல்லது போதிய அளவு இல்லாத சூழல்களில் எல்லாரும் ஒரே சந்தர்ப்பத்தில் இடமாற்றங்களை பெற்று வரும்போது அங்கே இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு சில முன்மொழிவுகளை அரசாங்கம் வச்சாலும் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் போனாங்கள் திருப்பி எங்களுடைய இடத்துக்கு மீளவும் வரணும். குறிப்பாக நாங்கள் எங்களுடைய நியமன கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட காலம் வந்து 6 வருடங்கள், சில ஆசிரியர்களுக்கு வந்து 5 வருடங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கோம். ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால் 5 வருடம் முடிந்து 6 வருடம் முடிந்து 7 வருடம் முடிந்து 8 வருடம் முடிந்து வராத ஆசிரியர்களும் இன்றளவும் இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் வந்து அங்கு அந்த பிரதேசத்திலே சேர்ந்த ஆசிரியர்கள் வந்து நியமனம் பெறாத காரணத்தினால அல்லது அந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இல்லாத காரணத்தினால இங்கிருந்து போறவர்கள் ஏதோ ஒரு வகையில தங்களுடைய காலத்தை முடித்து விட்டு மீளவும் தங்களுடைய பகுதிக்கு வருவதற்கு எத்தனைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்ப இதன் காரணமாக அங்கே இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. நான் இங்கு யாழ்ப்பாணம் வந்து பார்க்கிறேன், இங்க நிறைய பாடசாலைகள்ல வந்து ஆசிரியர்கள் மேலதிகமாக இருக்கிறார்கள். வெளி மாவட்ட சேவைகளும் செய்யாது தனித்து சில எனக்கு கற்பித்த சில ஆசிரியர்களே குறிப்பா முதல் நியமனமும் குறித்த ஒரு பாடசாலையா இருக்கும், பேருந்து அவையில் மணிவிழா காட்டுறதும் அதே பாடசாலையா இருக்கும். அப்ப அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இங்கே அதிகமா இருக்குது. இந்த சந்தை இப்படியான ஆசிரிய வள பங்கீடுகள் வந்து பிரச்சனைக்குரியதா இருக்குது. இப்போ இதை தேடி தேடி பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் செய்து இவர்களை வெளி மாவட்ட சேவை செய்யாதவர்களை வெளி மாவட்டத்துக்கு அனுப்புறது என்ற வேலைகளை வந்து குறிப்பாக அரசாங்கம் வேலை செய்தாலும் ஏதோ ஒரு வகையிலே இங்கே குறிப்பாக எங்கள்ட யாழ்ப்பாண பகுதியில் பார்க்க தெரியும். கூடுதலாக இந்த உறவினர்கள் சொந்தக்காரர்கள் என்று சொல்லி அந்த உயர் அதிகாரிகளுடைய சொந்தக்காரர்கள் வெளி மாவட்டத்துக்கே செல்லாமல் இங்கேயே தங்களுடைய வாழ்நாள் காலத்தை முழுமையாக முடித்து போவதை காணக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இது தொடர்பாக கருத்துக்களை கூறுகின்ற போது சில சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு எதிர்ப்புகளும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அப்போ இந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் சமாளிக்க கொண்டுதான் இந்த ஆசிரியர் சங்கத்தின் ஊடாக நாங்கள் நகர்ந்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய சங்கம் வந்து தற்பொழுது தேசிய மட்டத்தில் மட்டும் பிரபலமடைஞ்சிருக்குது. குறிப்பாக இந்த இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம், நீங்கள் இதுக்கு முதல் வேற ஆசிரியர் சங்கங்கள்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்க. இது கொஞ்சம் மேல உயர்த்தி கதைங்க, மேல வைங்கோ, மேல வச்சு கதைங்க. புதிதாக உருவாகின ஒரு சங்கமன்ற ரீதியில பல்வேறு சவால்களை நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய சூழல்களுக்கு இருந்தது. குறிப்பாக எங்களுடைய இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்து ஆரம்ப காலத்து உறுப்பினர்களாக வன்னி பிரதேச ஆசிரியர்களே எங்களுக்கு இருக்கணும். என்று சொன்னால் வன்னி பிரதேசத்திலே நான் 26 வயதில் போன வழியா 27, 28 வயதளவுகளில் தான் நான் இந்த சங்கத்தில் இணையறதுக்கான சூழல் இருந்துச்சு. அதன் பின்னாடி கடுமையாக உழைச்சு நான் கல்வி கற்பித்த
மடுவலய பகுதிகளிலே வந்து கிட்டத்தட்ட 90% ஆசிரியர்கள் நமது சங்கத்திலே இணைந்திருக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய உரிமைக்காக போராடுவதற்காக நான் இங்கு யாழ்ப்பாணம் வந்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல்னா உடனே நான் வன்னிக்கு போய் அவங்களோட கதைக்கக்கூடிய சூழல்கள் இப்பவும் இருக்குது. ஏன்னு சொன்னால் வன்னி பகுதியில் இருக்கிறவர்களுக்கு வந்து அங்கு வசதி குறைவுகள் அதிகம் இருக்கிறதானே, வசதி குறைவுகள் அதிகம் குறைவுதானே வன்னிப்பாதையில் இருக்கிற மக்களுக்கு. கொஞ்சம் உயர்த்தி வச்சு கதைங்க, கொஞ்சம் சத்தம் வருது, கொஞ்சம் உயர்த்தி வச்சு கதைங்க, பாக்கி நேரம் கதைங்க. சட்ட ரீதியான பிரச்சனைகளையும் அவர்கள் குறிப்பாக வந்து நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இப்போ முதல் நியமனம் பெற்று போறவர்களுக்கு வந்து இந்த ஆசிரியர் சேவை தொடர்பாகவும் அதுக்குள்ளே இருக்கிற உள்விடயங்கள் மற்றது சட்ட நுணுக்கங்கள் தொடர்பாகவும் பெரும்பாலான விடயங்கள் வந்து சொல்லித்தரப்படுவதில்லை. அதை பேர்ந்து நாங்கள் வினைத்திறன் தடைதாண்டல் பரீட்சை அதுகளூடாகத்தான் மெதுவாக அவர்கள் அந்த அதுக்குள்ளே இருக்கிற சட்ட நுணுக்கங்கள் சிலவற்றை அறிந்து கொள்வார்கள். அது வந்து இப்போ சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்வதே அங்கே இருக்கிற சில அதிபர்கள் குறிப்பா அந்த ஊழல்களோடு சம்பந்தப்பட்ட அதிபர்மாருக்கு வந்து அது ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருக்கிறது. என்றால் அவர்கள் ஆரம்ப காலத்திலே அவர்கள் இவ்வாறான கல்வி திட்டங்களுக்குள் உள்வாங்கப்படாத ஆசிரியராக இருந்து அதிபராக வந்தவர்களாக அவர்கள் இருக்கலாம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அங்கே அப்படியான ஒரு பிரச்சனைகளையும் நாங்கள் எதிர்கொண்ட சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக வந்து சில அதிபர்கள் வந்து இங்கிருந்து அங்க போற ஆட்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்றபடியா இவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள், ஒன்றும் முடியாதவர்கள். இவர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளிடம் கற்பித்தலை நடாத்தி அவர்களிடம் பழகிவிட்டு மீளவும் வந்து அவர்கள் தங்களுடைய சொந்த மாவட்டத்துக்கு சென்று தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர வச்சிருங்க அப்ப நீர வச்சிருங்க, வாயில கேக்குது இல்ல வடிவா, நீர வச்சு கதைங்க. அது கதைக்கிறதுல நீங்க கவனம் செலுத்துங்க, கதைங்க. தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து போய் அங்கே கற்பிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் எங்கள் வெளிமாவட்ட ஆசிரியர்கள் மீது அடிக்கடி முன்வைக்கப்படுறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. அப்போ இப்படியான பிரச்சனைகள் வந்து இருக்கிற காரணத்தினால தனிப்பட்ட ரீதியான பழிவாங்கல்களை உட்பட்ட ஆசிரியர்களை நான் கண்டிருக்கிறேன். குறிப்பாக இங்கேயே பிரபலமான ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் அங்கே போய் தங்களுடைய அரச தொழில் வாய்ப்புக்காக அங்கே சென்ற சந்தர்ப்பங்களில் இங்கே தங்களுடைய டியூஷன் உழைப்புகள் குறிப்பாக இங்கே அவர்கள் பிரபலமான தனியார் கல்வி நிலைய ஆசிரியர்களாக இருந்து அரசாங்க அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வெளிமாவட்ட சேவைக்கு சென்று அங்கே ஒரு தொங்கல் இருக்கும் மூலையில் அவர்கள் கல்வியை கற்பித்து விட்டு பேருந்து மீளவும் அங்கிருந்து வருகின்ற போது தங்களுடைய உடல் ரீதியாக உபாதைகளையும் மற்றது மன ரீதியான வேதனைகளையும் கொண்டு மீளவும் தங்களுடைய தாய்மண்ணுக்கு வர்றது சூழல்கள் வந்து எங்களுக்கு கசப்பை ஏற்படுத்துகிற சந்தர்ப்பமாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் திருப்தியான முறையிலே தங்களுடைய சேவை காலத்தை அங்கே முடித்து விட்டு வந்திருக்கிற என்ற ஒரு இருமாப்பு அவர்களுக்கு இன்றும் இருக்குது. அந்த வெளிமாவட்ட சேவைகளை செய்தவர்களுக்கு இவ்வாறான விஷயங்கள் கூட இருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. உங்களோட வைஃப் என்ன செய்கிறா? உங்களுக்கு ஒத்துழைக்கிறாவா? அவ என்ன செய்கிறா? நான் 2018ஆம் ஆண்டு திருமணம் செய்தேன். எனக்கு வடிவா மைக்க வச்சிருங்க முன்னுக்கு. வடிவா இந்த மைக்கில் கதைக்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுங்கோ. மற்றதுல பார்க்க அவங்களோட கதைக்கிற மைக்கில் கவனம் எடுத்து கதை சொல்லுங்க. நான் 2018ஆம் ஆண்டு அளவில் திருமணம் செய்திருந்தேன். திருமணம் செய்து என்னுடைய மனைவியையும் நான் மன்னார் மாவட்டத்துக்கு அழைத்து சென்று விட்டேன். 2019 மகள் பிறந்த கையோட 3 மாத கை குழந்தையாகவே நான் மகளையும் கூட்டிக் கொண்டு மனைவியையும் கூட்டிக் கொண்டு மன்னார் மாவட்டத்துக்கு சென்றிருந்தேன். சென்றிருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள் எங்களை தங்கள் குடும்ப உறவினர்கள் மாதிரியே கவனித்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக நான் இலுப்பக்கடவை என்ற இலுப்பக்கடவை தமிழ் மகா வித்தியாலயம் என்ற ஸ்கூல்ல கல்வியை கற்பித்துக் கொண்டிருக்கேன். அங்கிருக்கும் சுற்றுச்சூழலில் இருக்கும் பெற்றோரே எங்களுக்கு அந்த வீடு ஒன்றை எடுத்து தந்திருந்தார்கள். வீடு எடுத்து வந்து அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியை கற்பிக்கக்கூடிய குறிப்பாக பாடசாலையிலையும் பின்னேறும் மாலை வகுப்புகளை அனுபவம் செய்து நடாத்தக்கூடிய சூழ்நிலையையும் ஏற்படுத்தி தந்தார்கள். அங்கிருக்கும் சமூகம் வந்து குறிப்பாக பெரும்பாலும் இருப்பது வந்து இலுப்பக்கடவை என்ற ஏரியா வந்து கிட்டத்தட்ட அங்கால கடற்தொழில் வாழ் சமூகமாகவே அங்கால இருக்கிறபடியா நிறைய உதவிகளையும் எங்களுக்கு செய்திருந்தார்கள். நாங்கள்
கைக்குழந்தையோட நாங்கள் வலிச்சுக்கிட்டு அங்கே போய் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையாகவும் அல்லது எந்த ஒரு இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்லையும் எங்களுக்கு அந்த மக்கள் தோளோடு தோள் நின்று எங்களுக்கு உதவிகளை செய்திருந்தார்கள். அப்போ அந்த உதவிகள் வந்து இன்றளவு எங்களாலே மறக்க முடியாத ஒரு செயற்பாடு அல்லது செயல் என்றே நான் சொல்லலாமே என்று சொன்னால், ஏதாவது ஒரு இடர்பாடுகள் ஒரு 10 மணி 11 மணி 12 மணிக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னாலும் அவர்கள் வந்து எங்களுக்கு துடிரெண்டு வந்து எங்களுக்கு இந்த உதவிகளை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையை அந்த இழுப்பக்கடை வாழ் மக்கள் பெற்றிருந்தார்கள். அப்போ அவர்களுக்காகவே தொடர்ச்சியாக அங்கே உழைக்க வேண்டும் அல்லது அவர்களுக்காகவே தொடர்ந்து அங்கேயே சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கல்வி கற்பிக்கின்ற பாடசாலை சூழலும் எங்களுக்கு ஏற்றதாக அமைய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. குறிப்பாக நான் அங்கு கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே கூடுதலாக அங்குள்ள மக்கள் தொடர்ச்சியாக அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு எங்களை வந்து இந்த ஜிஎஸ் டிவிஷன் எங்களுடைய கிராம சேவையாளர் நான் வட்டக்கோட்டை என்று சொன்னால் அந்த வெட்டி கொண்டு நீங்கள் அங்கேயே வந்து எங்களை எல்லாத்தையும் இங்கே பதுக்கி கொண்டு இருக்கோம், நாங்கள் உங்களுக்கு காணியை பெற்று தருகிறோம் ஜிஎஸ் ஊடாக என்று சொல்லி முழுமையாக எங்களோடு எல்லா வேலைப்பாடுகளையும் செய்திருந்தார்கள். என துரதிருஷ்டவசம் எனது அந்த பாடசாலையிலே செயற்பாடுகளை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த அதிபருடைய செயற்பாடுகள் வந்து சட்டத்துக்கு புறமாக இருந்த காரணத்தினால் அதை நான் மேல்மட்டத்துக்கு அறிவித்த காரணத்தினால் அதிபருடனான ஒரு மனக்கசப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது. பாடசாலையிலே முக்கியமாக ஒரு மடிக்கணினியை காணாமல் போன சந்தர்ப்பத்திலே அது தொடர்பாக நான் பொறுப்பாக இருந்த ஆசிரியர் என்ற வகையிலே நான் அதை உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்திருந்த காரணத்தினால் அங்கிருந்த குறிப்பாக அந்த மடு வலயத்திலே இருந்த அந்த குறித்த அதிபரும் அதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கொஞ்சம் எங்களோட மனக்கசப்பினை ஏற்படுத்தி இருந்ததை நான் அவதானித்திருந்தேன். தொடர்ச்சியாக நாங்கள் அப்படி மனக்கசப்புகளோடு ஒரு பாடசாலையிலே கல்வி கற்பிப்பது என்பது கடினமான சூழல் என்ற காரணத்தினாலே நான் இறுதியாக நான் ஒரு பாடசாலைக்கு நானாவே கேட்டு மாற்றலாகி சென்றிருந்தேன். இது தொடர்பான விடயங்கள் எல்லாம் குறிப்பாக அந்த காலகட்டத்திலே இந்த சம்பவம் தொடர்பாக வந்து ஊடகங்களிலே செய்திகளாக வெளிவந்திருந்தன. குறிப்பாக பத்திரிகைகள்லையும் வெளிவந்திருந்தன. அப்போ நான் அது வந்து எங்களுடைய பிடி அப்போது இருந்த பிடியான ஜோன் பாயிண்டர்ஸ் என்பவருக்கு தான் அதை அறிவித்திருந்தேன். அப்போ அங்கே இருக்கிற உயர்மட்ட அதிகாரிகள் வந்து அதையே தங்கள்கிட்ட அறிவிக்கவில்லை என்று சொல்லி எங்களோட முரண்பட்டிருந்ததையும் நான் எதிர்கொண்டிருந்தேன். என்ன பிரச்சனை என்று சொன்னால், நாங்கள் வந்து இங்கிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து போகிறபடியாக அங்கே இருக்கிற அதிகாரிகள் சில சந்தர்ப்பங்களில் அங்கே இருக்கிற அதிபர்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களபடியாக நாங்கள் அது தொடர்பாக அதுக்குள்ளேயே அவர்களுக்குள்ளேயே கருத்துக்களில் அவர்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்ற போது நாங்கள் சடதியாக வந்து எதிர்குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகின்ற ஒரு நிலையிலேயே நான் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு அந்த விடயங்களை அறிவித்திருந்தேன். பிற்பாடு ஆளுநர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட விசாரணை குழுவின் முடிவில் வந்து அங்கே காணாமல் போன அந்த மடிக்கணினி எல்லாத்தையும் குறித்த அதிபர் மீளவும் கொண்டு வந்து வைத்திருந்தார். அப்போ அவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை மாதிரி நிறைய அந்த கம்பரெலிய திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் நடக்கிற பெரிய வேலைப்பாடுகள் எல்லாம் அங்கே இருந்துச்சு. குறிப்பாக அந்த சமூகம் வந்து கொஞ்சம் வளர்ச்சியடையாத சமூகமாக இருந்தபடியால் அவர்களை எய்த்து அல்லது பேக்காட்டி சில அதிபர்கள் தங்களை வளர்த்து கொண்டதோடு பெரிய மாடி வீடுகளையும் கட்டக்கூடிய சூழல்களையும் அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அப்போ இதற்கான நிலைப்பாடுகள் வந்து அவர்கள் தங்களுடைய சொந்த உழைப்பில் மாறினாலும் பிரச்சனை இல்லை, அந்த மக்களுக்கு சேர வேண்டிய அல்லது அந்த மக்களோடு தொடர்புடைய முக்கியமாக அந்த சமூகத்துக்கு சேர வேண்டிய அந்த மாணவ சமூகத்துக்கு சேர வேண்டிய காசு சம்பந்தமான விடயங்களையும் கையாடி இருக்கிற சூழல்கள் இருக்கு. இவ்வாறான பிரச்சனைகளூடாகவே நான் பொது வழிக்கு செல்ல வேண்டிய அல்லது ஒரு பொதுவான ஒரு விடயப்பரப்புக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்து அந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக புயல் நேசன் என்று சொல்லப்படுற கந்தையா சுரேஷ் நேசன் அவர்கள் இந்த ஆசிய சங்கத்தை ஸ்தாபித்திருந்தார். அப்போ அதன் பிற்பாடு நான் அவரோடு இணைந்து தொடர்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட சரி நிஜகரன், சரி நீங்கள் செய்கிற பணிகளை நீங்கள் செய்த சேவைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே போய்கொண்டிருக்கிறீர்கள், இடவெளியும் விடாமல் கதைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இடவெளி விட்டு இங்கே நேர பார்த்து நீங்கள் கதைச்சிருக்கணும், ஒன்றும் விளங்கு இல்லைன்னு.
நேரம் எங்கேயோ இருந்து பார்த்து கதைக்கிற மாதிரி நீங்கள் கதைச்சு கொண்டு இருக்கிறீங்கள். சரி, இப்போ நேரம் ஆகின்றது. அன்பான உறவுகள், பயணம் பாருங்களும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அன்பான உறவுகள், நீங்களும் வந்து உங்களுக்கு கேட்டதுகளை அறிந்து நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்கோ செல்வி நித்யானந்தன், வாங்கோ. வணக்கம். நேவிஸ் பிலிப், வாங்கோ. அண்ணா, வாங்கோ. நீங்கள் கதைச்சா ஒன்றுமே விளங்கவில்லை. சும்மா இப்படி இருந்து காய்ச்சி கொண்டு ஆசிரியர் நீங்கள் நேர எங்களை பார்த்து இடைவெளி விட்டு நாங்கள் இப்படி செய்கிறோம்னு சொல்லி கதைச்சு கொண்டு இருக்கணும். இப்படி சும்மா சொல்லி கொண்டு வந்து ஒருத்தருக்கு வரை விளங்கு இல்லை. ஈஸ்வரன் அவர்கள், வாங்கும். நேரம் போய் கொண்டு விட்டது. ஈஸ்வரன் அவர்கள், வாங்கும். வணக்கம் ஜெயாக்கா. நான் எனக்கு ஒன்றுமே நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ன உள்வாங்கி உங்களுடைய இது உள்வாங்க முடியல. உங்களோட இதுகள் உள்வாங்க முடியல. என்ன நான் நேற்றே சொன்னேன். நான் உங்களுக்கு இது பிளான் தான், அந்த அவையிட்ட வீட்டை போய் அதை செய்து தண்ணுங்கன்னு சொன்னேன். நான் அப்படி ஒன்றும் விளங்கு இல்லை. நீங்கள் சொல்லிக்கொண்டே போகிறீங்க. நல்லா பணி செய்திருக்கிறீங்க. நல்ல மக்கள் பிள்ளைகளோட ஒத்துழைச்சிருக்கிறீங்களா, பிள்ளைகளை முன்னேற்றி இருக்கிறீங்க. ஆனால் அந்த ஒரே இதாக சொல்லிக்கொண்டே போனீங்க. இடைவெளி விட்டு நீங்கள் கதைச்சிருக்கணும். நாங்களும் அதுக்கு கேள்விகளை கேட்டிருப்போம். இடையில கொஞ்சம் விளங்கக்கூடிய விளங்கி இருக்கலாம். எங்கேயோ இப்படி இருந்து பார்த்து நீர் எந்தில் கதைக்கிற நேரடியாக எங்களோட கதைக்கணும். என்ன சரி, சொல்லுங்க. வாழ்த்துக்கள். நீங்க ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறீங்க. அது உங்களோட முயற்சி மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் வாழ்த்திக் கொள்கிறோம். விளங்க இல்லை, அதான் உங்களை என்ன செய்கிறீங்கன்றது ஒரு தெளிவில்லாத ஒரு விளக்கம், ஒரு பேச இல்லாமல் இருந்தது. என்றாலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க எவ்வளவு உங்களை மினக்கட்டி இங்க வந்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பான பணிகள் செய்திருக்கிறீங்க. எல்லாம் உங்களுக்குள்ள சொல்லி கொண்டு இருக்கிற மாதிரி இருந்தது. என்ன நல்ல சிறப்பான பணிகள், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நாங்கள் கூறிக்கொள்வோம். ஆனால் எங்களுக்கு பகிரக்கூடிய அளவுக்கு உங்களோட இது வடிவாக வரையில்லை, அழகாக வரையில்லை. அதுதான் நான் சொல்கிறேன். மற்றபடி உங்களோட பணிக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து இந்த நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி கொண்டு தந்ததுக்கும் வாழ்த்துக்கள் கூறுகின்றோம். நன்றி. நன்றி. நேவிஸ் பிலிப், பிரான்ஸ் நாட்டிலேருந்து வாங்க. ஈஸ்வரன் அவர்கள் வாங்க, இங்கிலாந்து நாட்டிலிருந்து. வருகிறேன் வந்தேன். வணக்கம். ஆசிரியர் விஜாகரன், மனோகரதாசன் விஜாகரன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஜியானடேசன் பாம்பூரம் அனைவருக்கும் வந்து வணக்கம். எல்லாம் தளம்பலாத்தான் இருக்குது. ஏதோ நீங்கள் கூறியதில் சிலவற்றை பெற்றுக்கொண்டோம். நீங்கள் ஆசிரியர் சேவை, நான் கதைக்கிறது கேட்குது ஆசிரியர் அவர்களே? நீங்கள் சென்ற இடம் மன்னார் மாவட்டத்தில் எவ்வளவு காலம் சேவை செய்தீர்கள்? மொத்தமாக 8 வருஷம். நீங்கள் சென்ற வருடமும் அங்கிருந்து மீண்டும் வந்த கால இடைவெளியில் நீங்கள் அந்த குறிக்கப்பட்ட பாடசாலையில் ஏற்பட்ட முக்கியமான ஓரிரண்டு வித்தியாசங்களை கூற இயலுமா? நான் சென்ற பாடசாலைகள்ல முதலாவது பாடசாலை ஆண்டாங்குளம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயா. கேக்குதா? நான் கேட்கிறேன், நீங்க போன பாடசாலை, நீங்க சென்ற அந்த ஏரியா, அந்த மாணவர் சமூகம், அந்த ஒட்டுமொத்தமான அந்த சமூகம், நீங்கள் சென்ற வேளையும் அங்கிருந்து வெளியேறி வந்த காலத்துக்கு இடைப்பட்ட 8 வருடத்தில் உங்கள் ஆசிரியர் சேவை நிமித்தமாக ஏற்பட்ட மாற்றங்கள் 1-2 கூற முடியுமா? நாங்கள் போனதுல முதலாவது நான் நியமனம் பெற்ற பாடசாலையில நான் போய் அங்கே விஞ்சி சேர், இப்போ அந்தோணி பிள்ளை சேர் என்றால் சொன்னது. அப்போ அந்த சேருடைய நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அளவிலே சேவையாற்றி இருந்தேன். அந்த பாடசாலையில சேவையாற்றின அந்த 3 மாதம் சேவையாற்றின அளவுக்கு ஏனைய பாடசாலைகள்ல அந்த என்ன சொல்றது, ஒரு நேர்த்தித்தன்மையான விடயங்கள் குறைவாக இருந்துச்சு. முதல் பாடசாலையில மாணவர்களையும்
ஆசிரியர்களையும் அவர் வழிநடாத்திய பண்பு வந்து இன்றளவும் என்னால் அவர்தான் எனக்கு அந்த ரோல் மாடல் என்று சொல்லலாம். ஏன்னா அந்த அப்படியான ஒரு ரோல் மாடலை எங்களுக்கு தந்தவர். வேறண்டா ஒரு பெருசாக எல்லாம் கதைக்க மாட்டார். சிம்பிளாக சில விடயங்களை கதைத்து விட்டு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வழிப்படுத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவ பண்பு நான் அவரிடமிருந்து தான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா இலகுவா கணக்க வேலையில் கதைக்கிறேன், சிம்பிளாக தான் கதைப்பார், ஆனால் வேலையெல்லாம் நடந்துட்டு போகும். அதே நேரத்தில் சில பாடசாலையில் நிறைய கதைப்பார் அதிபர், ஆனால் வேலைகளோடு நடக்காது. அப்படியான பாடசாலையை நான் கண்டிருந்தேன். பிற்பாடு அந்த பாடசாலையில இருந்து நான் மாற்றலாகி ஒரு பாடசாலைக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்திலே அந்த பாடசாலை அதிபர் பிற்பாடு வந்து பரிசு திணைக்களத்தால் இடைநிறுத்தப்பட்டிருந்தார். தனிப்பட்ட ரீதியிலே அவர் தன்னுடைய மகனுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல் பரீட்சையிலே வந்து மன்னிக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட அதிபரையோ ஆசிரியரை நான் கேட்கவில்லை, குறிப்பிடுவதும் அழகில்லை. நான் கேட்டது உங்கள் சேவையால் நீங்கள் சேவை புரிந்து வந்த ஓரிரு மாற்றங்களைத்தான் கேட்டேன். மற்றவர்களின் மாற்றங்களோ தொழிற்பாடுகளோ நான் கேட்கவில்லை. அப்படி கூறுவதும் கேட்பதும் பிழை. ஒருவரை அப்படி கூறுவதும் பிழை என்பது என் கருத்து. உங்கள் சேவையால் ஏற்பட்ட நன்மை, முன்னேற்றம் என எதை கூறுவீர்கள்? நான் கல்வி கற்பித்த பாடசாலைகளில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு கிட்டத்தட்ட நான் நான்கு மாணவர்களை நான் குறிப்பாக அந்த பின்தங்கிய பகுதியில் இருந்த பாடசாலையில் இருக்கிற 4 மாணவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிய பெருமை எனக்கு இருக்குது. அது ஒரு பெருமிதமாகவே சொல்லுவேன். அதாவது அங்கே இருக்கிற பகுதிகளில் இருக்கிற மாணவர்களை நாங்கள் 3 பாட சித்தியை அடைய செய்கிறது என்றதையும் ஒரு பெரிய ஒரு சாதனையாகவே நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அங்கே தனியார் கல்வி நிலையங்கள் இல்லாத காரணத்தினாலே, குறிப்பாக எங்களை நம்பியே மாணவர்கள் கல்வி கற்க அங்கே வர்ற காரணத்தினால நான் சென்ற அனைத்து பாடசாலைகளிலேயும் என்னுடைய பாடத்தில் நான் கிட்டத்தட்ட 90% சித்திகளை இப்போ மாணவர்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு மாணவர்கள் எம்மை நம்பியே அங்கு வருவார்கள். குறிப்பாக வன்னி பகுதி மாணவர்கள் அந்த சில பின்தங்கிய பகுதிகளில் வந்து ஆசிரியர்களை நம்பி மட்டுமே கல்விக்கு கற்பதற்காக வரக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ அந்த சூழலை நாங்கள் வலிமையாக எங்களுடைய யாழ்ப்பாண சூழலோடு ஒப்பிட்டு பார்த்தால் பெரிய ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த வித்தியாசங்கள்லேருந்து நாங்கள் அறிஞ்சு கொண்ட விடயம் என்னென்னு சொன்னால், என்னால் முடிந்த அளவுக்கு நான் அங்கே சிறப்பாக பணியாற்றி இருக்கிறேன் என்ற ஒரு பெருமிதம் எனக்கு இருக்குது. இங்கே ஒரு பிள்ளை வந்து எடுக்கிறதுக்கும் அங்கே ஒரு பிள்ளையை நாங்கள் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அங்கே ஒரு பிள்ளைய பாஸ் பண்ண வச்சாலே ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். அப்போ அங்கே நான் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற பிள்ளைகள்ட நான் கற்பித்த பிள்ளைகள் எல்லாரையும் நான் முற்றுமுழுதாக என்று சொல்லாட்டி ஒரு 90% பிள்ளைகளை நான் என்னுடைய பாட ரீதியாக முன்னேற்றி இருக்கிற பெருமை எனக்கு இருக்கு. நன்றி நன்றி நன்றி. நீங்கள் வடமாகாண ஆசிரியர் சங்க தலைவரோ செயலாளராகவும் இருந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை உங்கள் ஆசிரியர் தொழில் மூலமாகவும், நீங்கள் சார்ந்த பாடசாலை, ஊர், கிராமம், சங்கம், மக்கள் மூலமாகவும் நீங்கள் பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாம். அப்படி தீர்க்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட பிரச்சனைகள் என்ன? கல்வி சார்ந்த பிரச்சனை. எங்களுக்கு குறிப்பாக நாங்கள் 2025 அளவில் நான் இங்கே குறிப்பாக இங்கே சடலிபா ஹிந்து காலேஜுக்கு யாழ்ப்பாணம் வந்ததுக்கு பிற்பாடு தான் எனக்கு இந்த பொறுப்பளிப்புக்கு அளிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த வடமாகாண ஆசிரியர் சங்க செயலாளர் என்ற பொறுப்பு நான் இங்கு வன்னியிலிருந்து இங்கு மீண்டு வந்ததுக்கு பிற்பாடு தான் அளிக்கப்பட்டது. நாங்கள் இப்பொழுது பகுதியாக ஒவ்வொரு வலயங்களுக்கும் சென்று அங்கே இருக்கும் பிரச்சனைகளை ஆராய்ந்து வருகிறோம். அதை உயர்மட்ட அதிகாரிகளுக்கு கதைத்து வருகிறோம். அதே நேரத்தில் மீடியாவிலேயும் நாங்கள் சில விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். குறிப்பாக அந்த வன்னி பகுதியில் இருக்கிற ஆசிரிய வள ஒதுக்கீடு வந்து காணாது, அது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் 8 வருஷத்துக்கு ஒருக்காகவோ அல்லது 6 வருஷத்துக்கு ஒருக்காகவோ அங்கே ஃபுல்லாக படிப்பிச்சு போட்டு முதலவும் தங்களுடைய தாய்மண்டுக்கு வர்ற சூழலில் அங்கே இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் நாங்கள் கூடுதலாக விளக்கி இருந்தோம். பெரும்பாலும் வந்து சில சந்தர்ப்பங்களில் வந்து சில ஆசிரியர்கள் அல்லது சில
குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிற ஆசிரியர்களே சில பேர் வந்து தங்கள்கிட்ட வீட்டில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி படிப்பிக்கிறதுக்கு போகிறதுக்கே பஞ்சியான ஒரு 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 சூழல் இருக்குது. அப்படி இருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் 160-170 கிலோமீட்டர் தாண்டி சேவையாற்றி வந்திருக்கிற எங்களுக்கு அவர்கள் சில நேரம் சில விஷயங்களை சொல்லுவார்கள். இவர்கள் வண்டியிலே இருந்தால் வந்திருக்கணும், 30 வந்திருக்கணும், இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அப்படியான கதைகளும் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் சாதித்து வருகிறோம். தனியார் கல்வி நிலையங்களுக்குள் சென்று தனியார் கல்வி நிலையங்களையும் கல்வி கற்பிக்கக்கூடிய சூழலை வந்து எங்களுக்கு தந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முதல்ல இருந்து 8 வருஷம் வந்து எங்களை நாங்கள் அங்கே ஏற்படுத்தபடியா எங்களால் இந்த தனியார் கல்வி நிலையத்துக்குள்ளே நுழைய முடியாத சந்தர்ப்பம் இருந்தது. நாங்கள் இப்போ மீளவும் இங்கே வந்தபடியா நிறைய தனியார் கல்வி நிலையங்களில் கல்வி கற்பிக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. ஆசிரியர்கள் கூடுதலாக இங்கே இருக்கும் ஆசிரியர்கள் இந்த வெளிமாவட்ட சேவையை செய்யாதவர்கள் கூடுதலாக இங்கேயே நிலையெடுப்பதற்காக பல்வேறு காரணங்களை சொல்லி வருத்தங்களை சொல்லி இங்கேயே தொடர்ந்து பென்ஷன் எடுக்கணும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அப்போ அந்த நிலைப்பாட்டில் இருந்து நாங்கள் கொஞ்சம் மாறுபாடாக வெளிமாவட்டம் செய்து வந்து இங்கே பல்வேறு பிரச்சனைகளையும் நாங்கள் எப்பொழுதுதான் சேகரித்து கொண்டு வரோம். நாங்கள் அதை எல்லாத்தையும் ஒரேடியாக பேருந்து நாங்கள் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பித்து தீர்வுகள் எடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டு வரோம். நன்றி நன்றி. நீங்கள் கதைத்ததில் 90% மைனஸ் குறைபாடுகளையும் குறைபாடு உள்ளவர்களையும் பற்றி கூறினீர்கள். ஆனால் என் கேள்வி நிறைவான உங்கள் குறிப்பிடக்கூடிய நற்சேவைகளை பற்றி நான் கேட்டேன். அது எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ தெரியவில்லை. வெளி மாவட்டம் உள் மாவட்டம் அல்ல, நீங்கள் யாழ் வடமாகாணத்திற்குள் தான். நீங்கள் வடமாகாணத்தை விட்டு எங்கும் செல்லவில்லை என்பதை நான் உணர்கிறேன். வடமாகாண ஆசிரிய நியமனங்கள் வந்து இலங்கையிலும் பிற மாவட்டங்கள் மாகாணங்களிலும் போய் சேவை செய்கிறார்கள். நீங்கள் வடமாகாணத்துக்குள்ளே தான் உங்களோட சேவைகள் அனைத்தும் அடங்கி இருந்தது என்பதை நான் உணர்கிறேன். அது மன்னாரா இருக்கலாம், உனியாவா இருக்கலாம், யாழ்ப்பாணமா இருக்கலாம், எதுவாயினும் அது எங்கள் வீடு, எங்கள் நாடு இலங்கைக்குள் தான் என்பதையும் நான் கூறிக்கொண்டு ஆசிரியர்களே நன்றி, வணக்கம். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஈஸ்வரன் அவர்களே. நாங்கள் முடிப்போம். சிவதர்சினி நீங்கள் சொல்லுங்க. நேரம். ஆமாம், வணக்கம் வணக்கம். நானும் ஆசிரியருடைய கருத்துக்களை உள்வாங்கினேன். அவருடைய அது இணையம் என்பது எல்லா இடம் ஒரே மாதிரியில் உண்மையிலே அவர் கஷ்டப்பட்டு தான் கதைச்சிருந்தேன். அதில் தன்னை பற்றி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு உண்மையிலே மனதை தொட்டது. எங்கள் பகுதியில் யாழ்ப்பாண பக்கத்தில் 4A 3A எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வன்னி பகுதியில் மன்னர், குறிப்பாக அந்த மன்னரில் பின்தங்கிய இடங்களில் சில பிள்ளைகளையும் பாஸ் பண்ண வைக்கிறதே பெரிய காரியம். அவர் பல்கலைக்கழகத்துக்கு கூட அனுப்பியிருக்கிறார். நாங்கள் படித்த காலத்தில் உண்மையிலே இளம் ஆசிரியர்கள் நியமனம் இல்லை. வயது போன ஆசிரியர் உண்மையில வந்து தலை சொல்லிடுறது, நித்திர கொள்றதும், அவர்களை பார்க்குற போது எங்களுக்கு படிக்கிற ஆர்வம் வராது. ஆனால் இவர்களைப் போல இளம் ஆசிரியர்கள் துடிப்போடு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு ஆர்வம் வரும். அதுவும் பின்தங்கிய அந்த மன்னார் மாவட்டம் என்ற போது எங்களுடைய மாமா அங்குதான், அவருடைய வாழ்க்கையே அங்குதான். நான் அங்கே பல தடவை பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பின்தங்கிய பகுதியில் உள்ள பிள்ளைகள் உண்மையிலே பாவங்கள். அவர்களுக்கு டியூஷன் வசதி இல்லை, பொருளாதார வசதி இல்லை. அப்படியான பிள்ளைகளுக்கு தான் அந்த கட் அவுட் வரைக்கில் பல்கலைக்கழகத்துக்கு சில வேலை கட் அவுட் குறைச்சி எடுக்கிறார்கள். அப்படி நிறைய பிள்ளைகள் வந்து பல்கலைக்கழகத்தில் நான் படித்த காலத்தில் படிச்சிருக்கணும். அப்படியான பிள்ளைகள் வந்து இடம் எடுத்து யாழ்ப்பாணத்திலே சாப்பாடுகள், தங்கு வசதிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு ஆனால் நல்லா கட்டிக்காரா வருகிறேன். அப்போ இப்படியான இளம் ஆசிரியர்கள் துடிப்போடு வேலை செய்யணும். இப்போ சொன்னார், வன்னி பகுதிக்கு அனுப்பும்போது வேறு பகுதிக்கு அனுப்பும்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆசிரியர் மாதிரி இல்லை, அவை போக மாட்டினா அவர்கள் பென்ஷன் வரைக்கும் இழுத்து அடித்து கட்டித்தனமா அப்படியே தங்களோட வாழ்க்கையை ஓட்டிடும். வரைக்கும் நல்ல பென்ஷன் 60 வயதோட கொண்டு வீட்டு வாசலில் மாலை போட்டு கொண்டு நிப்பாட்டி விடுவேன். ஆனால் இப்படி வன்னி பகுதியில் என்னுடைய பராமகளும் வன்னியில் நினைக்கிறேன் திருக்கேதீஸ்வரம் அந்த ஒரு பாடசாலையில் அவருக்கு கற்பிக்கிற கட்டாய சேவை இருக்கிற இல்லையா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெளி மாவட்டத்தில் கற்பிக்க வேண்டும். அப்படியான கட்டாய சேவையின் அடிப்படையில் தான் நீங்கள் வன்னி பகுதி மன்னார் பகுதிக்கு சென்றிருந்தீர்கள். முதல் நியமன கடிதம் கொடுக்கப்பட்ட ஆக்களில் சில பேருக்கு வந்து 5 வருடம் என்று அழைத்திருப்பார்கள். சில பேருக்கு சில டீச்சர்ஸ்மாருக்கு 6 வருஷம், சில பேருக்கு 8 வருஷம். கடைசியாக
அடித்த அப்பாயின்மெண்ட்ல வந்து 8 வருஷம் கொண்டு அடிச்சிருந்தார்கள். சில பழைய ஆசிரியர்களுக்கு சில அந்த தொண்டர் ஆசிரியராக இருந்து செயற்பட்டவர்களுக்கு வந்து 10 வருஷம் மட்டும் அடிச்சிருந்தார்கள். அப்ப உண்மையில இப்படியான பாருங்களா இப்ப கிட்டத்தட்ட நீங்க கை குழந்தையோட கூட அந்த மன்னர் ஏன்னா நீ மன்னர் காலநிலை எப்படி இருக்கும் அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும் அங்கே கொண்டே குழந்தையோட போய் கூட தங்களுடைய அர்ப்பணிப்போடு சேவை உண்மையில அது வாழ்த்தத்தக்கது. இப்படியே தொடருங்கள். நல்ல திறமை உள்ள பிள்ளைகளை கொண்டு வருவது முக்கியமில்லை, பின்தங்கி இடத்துல இருக்கிற பிள்ளைகளை பாஸ் பண்ண வைக்கிறது அது அது உங்கள் வாழ்க்கையில் அதே ஒரு குறிக்கோளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி. உங்களுடைய நிறைவான வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நன்றி சிவதர்சனி. செல்வி நித்யானந்தன் வாங்கோ இவளுடன் முடித்துக் கொள்ளும். வணக்கம் வணக்கம். நானும் கொஞ்சம்தான் எனக்கு கேட்க முடிஞ்சது. உங்களது சத்தத்தாலே எல்லாத்தையும் குழப்பி விட்டுருது. தயவு செய்து இன்னும் ஒரு தடவை நீங்கள் வடிவாக செட் பண்ணி விட்டுட்டு வந்து கதைக்கவும். நீங்க சொல்லும் பொழுது இப்பொழுது இந்த மன்னார் மாவட்டத்தில் எனது ஒரு அக்காவும் இளம் வயதிலே அவர் ஆசிரியராக சென்றிருந்த 16 வயசுலேயே ஆசிரியராக சென்று மன்னார் டவுன்ல இழுப்பக்கடவை நானாட்டான் அப்படி என்று நிறைய இடங்கள் வங்காள விடக்கத்தீவு அப்படி எல்லாம் படிச்சு நிறைய பிள்ளைகள் கொலசி வகுப்பு தான் கூடுதலாக பெரிய சின்ன ஆக்களுக்கு படிப்பிச்சு பிறகு பெரிய பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு அதில் கடந்த வருடம் போல நாங்கள் போய் நின்ற போது மருத்துவ மாணவர்கள் கொஞ்சம் பேர் நிறைய பேர் யூனிவர்சிட்டியில் இருந்து நல்ல வேலைகள் கிடைத்து 50வது பிறந்த நாள் அவர்கள் ஒரு குரூப்பாக இருந்து வீட்டுக்கு காரில் வந்து ஒரு எங்களுடைய அக்காவுக்கு அவர்கள் தங்களது பிறந்த நாளுக்கு சொல்லி அங்க கூட்டிட்டு தாங்களாக வந்து கூட்டிட்டு போய் அவருக்கு மரியாதை செய்து அப்படியெல்லாம் நல்ல இதுகள் செய்து வழி அனுப்பி இருந்தார்கள். உண்மையில் நிறைய பிள்ளைகள் முன்னரும் ஓரளவுக்கு படிப்பு கொஞ்சம் அப்படி இருந்தாலும் பிறகு நல்ல ஆசிரியர்கள் சென்று நிறைய யாழ்ப்பாணத்து ஆசிரியர்கள் போய் ஊக்கமாக நிறைய கற்பித்து நிறைய பிள்ளைகள் நல்ல முன்னேற்றமாக இருக்கிறார்கள். கேட்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் சொல்லும் பொழுது இப்படி பின்தங்கிய மாவட்டங்களில் உண்மையில் மன நிறைவாக ஆசிரியர்கள் படிப்பிக்க வேணும். அப்படி படிப்பிச்சு அந்த பிள்ளைகளையும் ஊக்கமாக இருந்தால் அந்த பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இப்பொழுது எல்லோரும் யூனிவர்சிட்டி என்று இப்பொழுது படிப்பில் வந்து எட்னாம போல ஓரளவுக்கு எல்லா மாவட்டத்திலும் ஓரளவு வந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் ஆசிரியர்களின் ஊக்கம்தான். உங்களுக்கு மிக்க நன்றி. தொடருங்கள். மீண்டும் ஒரு தடவை மன்னிப்போடு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது வந்து நிறையவே விளங்கவில்லை. மறு ஒளிபரப்பை ஒரு தடவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். லேப்டாப்பில் வரும் பொழுது கூட நீங்கள் அந்த கீழ் இருப்பதை ஒரு அந்த செட்டிங்கை நீங்கள் வடிவாக செய்து ஒரு தடவை பார்த்து விட்டு நீங்கள் வந்து இதான் நீங்கள் என்றால் நீங்கள் கதைச்சது அவ்வளவும் பல பேருக்கு அது பிரயோசனமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் அதை ஒரு தடவை பார்த்து கொள்ளுங்கள். மிக்க மிக்க நன்றி. ஏக்கா உங்களுக்கு நன்றி. நன்றி செல்வி நித்யானந்தன் அவர்களை நாங்கள் இதோடு முடித்துக் கொள்வோம். உண்மையாக பல நீங்கள் நேரம் போய்கொண்டிருக்கின்றது. வாங்க ராஜினி அல்போன்ஸ். வணக்கம் அனைவருக்கும். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பான வாழ்த்துக்களை எல்லா இடமும் அங்கு இணையதளமும் பிரச்சனைகள் தானே உள்ளுக்கு இருந்தது. கொஞ்சம் துப்புரவுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. வெளியில வந்த அப்புறம் கொஞ்சம் இடையிடையே கேட்டது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். கொண்டு வந்த ஜெயானடிசனுக்கும் வாழ்த்துக்கள். பாமுகத்துக்கும் நன்றி கூறுவேன். நன்றி. நன்றி ராஜினி அல்மோஸ். கலைவாணி மோகன் அவர்கள் வாங்க. பாலனி கலைவாணி மோகன் மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. பல தடங்களுக்கு மத்தியிலும் சிறப்போடு செய்திருந்த ஜெயநடசன் அவர்களுக்கும் இணைந்தவருக்கும் மிக்க நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் விட பெற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி நிஜாகரன். நீங்கள் உண்மையாக நீங்கள் பின்தங்கிய மாவட்டத்தில் இருந்து கொண்டும் சிறப்பான பணியை செய்திருக்கிறீர்கள். உங்களோட பணிகளை நாங்கள் அழகாக கேட்க முடியவில்லை. எவ்வளோ சவால்களுக்கு முன்பாக முன்மத சமயத்தை உள்ளவர்களுடைய பாடசாலை நீங்கள் படிப்பித்திருக்கிறீர்கள். கணக்க சவால்களை எல்லாம் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். உங்களுடைய பணி சிறப்பான வாழ்த்துக்கள். உண்மையாக உங்களுடைய பணியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியாமல் போயிட்டது. நெட் சரி இல்லாமல் இருந்தபடியாக வெளியில் வந்து பின்னுக்கு கதைத்தீர்கள். அது கொஞ்சம் விளங்கினது. நான் நேற்றே சொன்னேன். நான் உங்களுக்கு இப்படி இருந்தால் அவரோட உதவியே இருக்கா கேளுங்கோன்னு சொல்லி சொன்னேன். நான்
உங்களோட மற்ற ஆசிரியர்கிட்ட அதை நீங்கள் அதை செய்யல. முன்பதி ஒன்றுமே துப்புரவாக விளங்கல, பின்னுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் விளங்கியது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்குரிய நேவிஸ் பிலிப்ஸ் பிரான்ஸ் நாட்டிலேருந்து, ஈஸ்வரன் இங்கிலாந்து நாட்டிலேருந்து, சிவசந்தினி அவர்கள் சுவிஸ் நாட்டிலேருந்து, செல்வி நித்யானந்தன் நெதர்லாந்து நாட்டிலேருந்து, ராஜினி அலோன்ஸ் அவர்கள் ஜெர்மனி நாட்டிலேருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆறுதலாக அப்புறம் இன்னொரு தடவை உங்களை நான் எடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். எங்களோட வைவையும் கூப்பிடணும்னு நினைச்சது இது சரியில்லாதபடியால் சரியில்லாத போயிட்டது. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றிகளும். உங்களோட கருத்தை 2 சொல்லி போட்டு முடித்துக் கொள்வோம். நன்றி. என்னுடைய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்த இந்த வானொலி நிறுவனத்தினருக்கு நன்றி. ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து நடந்த பிரச்சனைகள் சம்பந்தமானது நிறைய நாங்கள் உங்களோட பகிர்ந்திருந்தோம். அந்த நெட் பிரச்சனையால உங்களால அதை கிரகிக்க முடியாமல் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு தந்தா நான் இன்னும் கூடுதலாக விஷயங்களை உங்களோட பகிரலாம்னு நினைக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த இந்த வானொலிக்கும் தொகுப்பாளர் ஜானடேசன் அவர்களுக்கு நன்றி. மிக்க நன்றி சாரன். நன்றி. வாழ்த்துக்களும் சிறப்பான வாழ்த்துக்களை. நன்றி 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 வணக்கம். நன்றி ஜானடேசன். நன்றி வணக்கம். வருகின்றது பயணம் பயிர்வந்த பொடி ஜானடேசன் அவர்கள். நன்றி வணக்கம்.